வணக்கம். மறுபடியும் இன்றைக்கி எபிசோட் 14ல் சானாசினி பாட்காஸ்டில் சந்திக்கிறோம். எப்போதும் போல் நான் சிவராஜ் சந்திரன், நான் சிவமுருகன் பாண்டியன், LS Leonard. நம்மளோட இன்றைக்கி வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து நம்மளோட கலந்துருக்காரு. நன்றி Dato. ஒரு நல்ல லாயர் அவர். நேற்று வந்து ஒரு பெரிய கேஸ் வந்து அவர் வெற்றி பெற்றார். வாழ்த்துக்கள் Leonard. நன்றி Dato. ஒரு ஃபேமிலியை அவர் காப்பாற்றியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ப்ராஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஒர்க் அவுட்லாம் எப்படி ஓடி இருக்கு உங்களுக்கு? எவ்ரிடே ஒர்க் அவுட் டே. இட்ஸ் வெரி குட். அவங்க வேறு சொல்லிட்டாங்க கபு வந்து ரொம்ப சொல்லிட்டாங்க. ஸோ போன வாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், சயின்ஸு, ஸ்டெம், அப்புறம் அதில் எப்படி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி ஆர்வத்தை கொடுக்குறதுன்னு சொல்லி நம்ம வந்து பேசணும். இந்த வாரம் வந்து ரொம்ப பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தாtuk Seri Najib. Datuk Seri Najibோட பாடனை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம லாயர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து அவரோட இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் அது விட்டுருக்கலாமே, சில பேர் சொல்கிறாங்க ஏன் விட்றாங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அந்த டெக்னிக்கலிட்டி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ பட் அவங்கள விடாதது வந்து அது நம்ம பிறகு பேசுவோம். பட் உண்மையில் சட்டப்படி அவங்களுக்கு நடந்தது இன்றைக்கி வந்து சரியா, உண்மையில் அவங்களுக்கு பாடன் கொடுக்க முடியுமா, 6 வருஷம் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம சகோதரர் லேனட்டை வந்து இன்றைக்கி வந்து வர வச்சுருக்கோம். லேனட், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வெல்கம். உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் இன்றைக்கி நீங்கள் எங்கள் கூட கலந்து இந்த ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு சமுதாய மக்களுக்கு அப்படின்னு பற்றி ஒரு நல்ல செஷன். பிஃபோர் தேட் சானாசினியை வந்து மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த பேச்சை, இந்த பாட்காஸ்ட்டை. அப்புறம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நிறையா பேர் வந்து பார்க்குறீங்க, எனக்கு தெரியும், நிறையா பேர் பார்க்குறீங்க, நிறையா வரவேற்பு கிடைக்கிது, நிறைய கமெண்ட் கிடைக்கிது. ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு ஒன்று தெரியணும், தமிழில் வந்து யார் சைட்டும் எடுக்காமல் நம்ம வந்து நியூட்ரலாக அரசியலை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் சமுதாய நலத்தை பற்றி பேசுகிறது வந்து சானாசினி பாட்காஸ்ட். அதான் இது நம்மளோட நோக்கம். அதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்கும். எஸ், நாங்கள் 14 எபிசோட் ஆகிடுச்சு. நாங்கள் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் இன்டென்ஷன் வந்து டு டெலிவர் வாட் யூ கால் சரியான விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி தான். ஓகே லேனட். எஸ் Dato. நேற்று முடிஞ்ச கேஸ்லேருந்து நம்ம அப்படியே தடன்னு இருக்காங்க, அப்படியே பரபரப்பாக இருக்காங்க. ஓகே லேனட், எத்தனை வருஷம் லாயராக இருக்கீங்க? இன் ப்ராக்டிஸ் Dato, சின்ஸ் கிராஜுவேஷன் சேம்பரிங் முடிச்சுட்டு 22 years இன் ப்ராக்டிஸ், ஆக்டிவ் லீகல் ப்ராக்டிஸ். 22 கிராஜுவேட்டட் ஃப்ரம் சொல்லிடுங்க கொஞ்சம் உங்கள் பேக்ரவுண்ட் சொல்லணும்னா யூனிவர்சிட்டி மலையா லா ஃபேக்கல்ட்டி. கிராஜுவேட்டட் in law, graduated in law. 19 when was that? If I heard 99 2004 years. 2000 அப்புறம் சேம்பரிங் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் இன் ஃபெர்னாண்டஸ் செல்வராஜா ஒரு ஃபர்ம் பிஜேல. தென் ஆஃப்டர் தட் சொந்தமாக பிரான்ச் அவுட் பண்ணிவிட்டு 2007 I opened up my own firm with 2 other partners. Then there I've been since இப்போதைக்கு 22 years ஆகுது. And your focus வந்து civil litigation, constitutional issues, property development and public interest litigation. These are the main areas of practice. அது என்னன்னு தெரியல ப்ராஃப், நம்ம சானாசினியில் முக்காசி வந்தாலும் யூஎம் நம்பாலாக தான் இருக்காங்கல்ல, எல்லாம் யூனிவர்சிட்டிலாம் படிச்சிருக்கேன். ஏன்னா லேனட் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஆல் ஃப்ரம் தி சேம் ஹோம் டவுன் புந்தோங். Grew up together, studied together, came to university together as well. From Bunthong. ஒன்றா படித்து நைட் கிளாஸாக ஒன்றா தான் படிப்போம், ஒன்றா தான் படித்து அவர் படித்தார், நாங்கள் கூட வந்தோம் அவர் கூட. ஸோ எனியாவ் ப்ராஃப், நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். நஜீப் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. Before we go to Najib's case yes, maybe we start with yesterday's case. That's a very interesting case. பார்த்தீங்கன்னா the whole family relied on you. லிட்டில் பிட் அது கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம கேஸ் போவோமே. ஆமாம் கேன், உங்கள் அனுபவம் சொல்லுங்கள். 2018 அந்த கேஸ் எடுத்து வாதாடி இருக்காரு. 6 வருஷம் பாருங்க, 6 வருஷம். அந்த கேஸும் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். எல்லா பேரும் வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க என்ன தான் நடக்க போகிற அடுத்ததுன்னு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த
வேர்டிக் வந்து ஒன்றும் மாற்றம் நடக்கலை. அதை கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம டாக்டர் ஸ்ரீ நஜிப் பற்றி பேசுவோமே. I'll try to summarize as simple as possible. Sure. Prof. எப்படின்னு பார்த்தோன்னா அந்த கேஸ் வந்து 2018 நடந்த கேஸு. The family has சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல முடியாது. What I can tell is this. அவங்க பொன் சமீரா சம்மந்தப்பட்டவங்க, the wife of the deceased, ஹஸ்பண்ட் பேர் வந்து நஸ்ரீன், கிரேடலோட சிஇஓ. அவர் இறந்து போயிட்டார் அந்த மிடில் ஆஃப் தி இயர், தட் இயர், ஒன் டே பிஃபோர் ஹரிராயா. ஸோ இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆரம்பத்தில் நடக்கும்போது இது வந்து மத்தியான்மங்க ஜூட் அப்படின்ட்டு கேஸு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஃபைல் க்ளோஸ் பண்ணாங்க. அப்புறம் திரும்ப பார்த்தா ஆகஸ்ட்டில் மர்டர் ப்ரோப்னு ஆரம்பித்து திஸ் த ஒய்ஃப் அண்ட் the 2 boys were detained for remand. அதிலேருந்து ஆரம்பித்தது தான் the ordeal for the family. Then it went on for trial, bail application. ட்ரையலே ஏறக்குறைய 100 days trial. And அது ஒரு மிசரினா யாருக்கும் அந்த மிசரி வரக்கூடாது, இஃப் ஐ மே டிஸ்கிரைப் த இன் தட் வே, சிம்பிள் வேல. அண்ட் ஒரு ஃபேமிலி வந்து அந்த மிசரி என்டியோர் பண்ணுறது வந்து அன்இமேஜினபிள், ஐ மே சே. ஸோ முடிஞ்சிட்டு த லாயர்ஸ் டிட் த பெஸ்ட் அண்ட் ஹை கோர்ட்டில் வி வான். ப்ரீமா ஃபேசி கேஸ் இல்லைன்ட்டு கேஸை, ஐ மீன் த அக்யூஸ்டை வந்து அக்யூட் பண்ணிட்டாங்க ஹை கோர்ட்டில். So you presented the family from day one? From day one, from remand. From remand until high court. Of course, high court we appointed our lead counsel Tan Sri Shafi. He was there. And high court said no prima facie case. But high court la enna issue ஆயிருச்சுன்னா, although they said no prima facie case proven by prosecution, death one this still has some elements of deliberate intention, and the fire was deliberately caused or incendiary fire அப்படின்ட்டு ஜட்ஜோட ஃபைண்டிங். ஸோ தட் didn't sit very well with us also, because we need closure. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ப்ராசிக்யூஷன் decided to appeal. Of course, ஏன்னா அக்யூட்டல்னால அவங்க அப்பீல் பண்ணிட்டாங்க. So on our part, we also filed an appeal to correct the finding of the High Court judge. So finally, submission went on, lengthy submission, not an easy submission in Court of Appeal also, bundles after bundles. Then yesterday kuda we thought decision may be delivered or may be postponed. But luckily, we had a very good panel by 3 judges, presided by Justice Wazir Alam Maidin Mira. அவர் வந்து முன்ன லாயராக இருந்து elevated to be a judge. So he wanted to deliver the decision. The panel was ready. So decision deliver பண்ணும்போது they agreed fully with the defense. I can say 100% agreed with the defense. Not only they maintained the acquittal of the Puan Samira and 2 boys, they also went on to correct the findings of the High Court judge, saying that, look, there was blast. There's overwhelming evidence showing blast. Injuries are blast. The first doctor who see him, examined the disease, confirmed it was blast type injury. Prosecution has no answer for that. So there's blast. And concluding remark எப்படி வரலாம்னா, it's accidental death அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க நேற்று. அதான் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2018 தான் trial started to for Datuk Seri Najib. Yes. So many trials. Yeah. Government so high profile cases. So we are looking at the same year. Yeah. And eventually, around the same time, Datuk Seri Najib, through his lawyer, appealed or what they call applied for pardon. Yes. And there are 2 situations நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா he's still saying that he's not guilty. And why he's seeking pardon is because he feels that he's not guilty, and maybe he was not given a fair trial. That's from his perspective lah. But then we saw the pardon board met and also came out with a statement that I think some people are confused. சில பேர் பார்த்தீங்கன்னா among the lawmakers, among the lawyers themselves also misleading us. Some saying it's correct, some saying that unconventional, some saying there is a minimal period, then only you can apply, some saying that you should not apply. But we are looking from his perspective. He
as a free Malaysian, feel that he can apply. Yeah. He has all the rights to apply, and the lawyer did that. Yeah. From your point of view, would you share the same feeling as some of the lawyers who disagree or those who agree? You're looking from the legal perspective first, before we go political. So before that, I think maybe you can explain about the process. How? Can. From this is not something we do every day. Always there will be disagreements. So from the accepted practice, I will tell what is reasonable in terms of the procedure. Procedure, to put it simply, once a person or an accused has been convicted and sentenced, அவர் வந்து going by the law, constitution and the prison regulations, மனம்பன பண்டுவானா, they can make the application for pardon. Anytime. Okay. Strictly. இப்போ இன்னைக்கு பிடிச்சாங்கன்னா நாளைக்கு கூட pardon அவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கூட சென்டென்ஸ் பண்ணி if you strictly construe the statute, yes, it would mean that. So technically, constitutionally is allowed. Yes, constitutionally it would mean that. But however, நம்ம வந்து accepted practice-யும் பார்க்கணும். Prison regulation and constitution and ரெண்டு legislation-ஐயும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில ஃபேக்டர்ஸ் இருக்குது which are not written from past cases, from previously decided cases, and accepted convention, international convention கூட ஒரு 1/3 sentence serve பண்ண inmates, they are not say appeal, petition for this clemency will be considered. That means accepted and will be considered for review by the pardons board lah. Right. அப்படின்னு சொல்லலாம். apply பண்ணுறதுனா apply பண்ணலாம், but they will put it in the queue lah, because you don't fit the basic criteria அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். So in that sense, there's implied procedure there. Then besides this, என்ன சொல்லலாம்னா, the behavior of the inmate கூட பார்ப்பாங்க, that are you remorseful, are you fit and proper to be considered for this pardon. That's also sometimes considered. இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம ex-AG தாமஸ் கூட சொல்லியிருப்பார், அந்த பிஹேவியர் கூட நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு. So then it goes to the pardon board when the time comes for them to evaluate. Pardons board பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு they have their composition of members. But having said that, pardons board role is only advisory. We cannot take that advice is something that directive Agong must follow, or the ruler must follow, or as no discretion about. So the board வந்து advise பண்ணலாம். Yes, advisory. But entirely up to the the king to decide. Yes. It's a full prerogative of the king to decide. Yes. Okay. I would say that. Because the way the wordings of the Article 42, it's written that way. Not like the other kind of advice where Agong must follow or the Prime Minister was follow. Not like that. Then we go to the powers of the Agong or the ruler, what they can do. Three types of pardon. Pardon வந்து நான் broad term பாய்க்கிறேன். 3 types of pardon கொடுக்கலாம். One is free pardon. Free pardon எப்படின்னா, it will wipe out the conviction and sentence. Hapuskan terus lah sabitan dan hukuman. Like nothing happened. Clean slate. Clean lah. What happened in 2018 for Anwar Datuk Seri For Dato Anwar. Yes. Apa ni, pengampunan penuh. Pengampunan penuh. That means boleh bertanding, boleh macam biasa lah, macam tak bersalah lah. Sabitan dan hukuman tidak pernah berlaku lah. Under free pardon. Next one, we have this thing called reprieve. Reprieve, this is also power, but rarely done by our rulers. They'll postpone. They'll postpone. Okay, this person is suffering now. We don't execute the punishment now. 2 years from now. Okay. Although he's in prison. He or she in prison. Yes. Can postpone. Yes, can postpone. So வெளிய வந்துறலாம். Yes. Okay. That's the power of Agong and the ruler. And then we have this commutation. Commutation, like probably what we can call what has happened now. Shortening the sentence, slashing away some of the sentence, and reducing it to a certain extent.
commuting lah. Commuting lah. So these are the three powers of the rulers, Agong. And after exercising these powers, and the inmate who's been pardoned in this three manner will have his privileges. If he's granted full pardon, yes, he can contest in election and go about his thing. But if he's given a shorter, he has to wait for the period to be over and then come out. So procedurally speaking, simple say person இதுதான் நடக்கும். ஸோ இப்போ வந்து 3 வருஷம் அவர் வந்து வெளியே வராரு வச்சுக்கோங்க. ஐ மீன் லைக் 2028 வெளியாவார். இப்போ இந்த part if he fails to pay that the penalty, then you will extend it 1 more year until 2029. Okay. So அவர் ஃபுல் டேர்ம் சர்வ் பண்ணணுமா இல்லை வேற ஃபேக்டர் இருக்கா அவங்கள வெள்ளனை வர்றதுக்கு வெளியாகிறதுக்கு? ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ டிபேட்டபிள். Because இங்கே வந்து pardon board, not to say pardon board lah, actually the decision from Agong, we take it the decision from the Agong, the pardon is from the Agong. The date already been set. அவர் வந்து August 2028 வெளியாகுதுன்ட்டு அது ஒரு டேட் 23rd August வெளியாகுதுன்னு செட் பண்ணிட்டாங்க டேட். Prison regulationல வந்து there's always this consideration about remission, 1/3 remission lah, basically like discount hukuman lah. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 9 years prisonனா okay, they give you 1/3, you do just 6 years, 1/3 வந்து discount lah, அது மாதிரி. But we look at the prison regulation, it will say subject to the orders made by the pardon board or by Agong அப்படின்ட்டு வரும். But since Agong already decided the date, the debate is Datuk Seri Najib is not entitled for the 1/3 remission. Oh. But I don't know, correct us if you are wrong. Can we look from 2018 rather than from 2022? Okay. When you were sentenced. 2018, the case started what? Yes. Would they have... Case started 2018, then decision High Court 2020, Court of Appeal 2021, Federal Court 2022. So would they have considered from 2018? Can there happen legally? அந்த 6 வருஷத்தை வந்து 2018ல கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? I would say no. Because why? It has to take effect from conviction and sentencing. Okay. That means 2022ல இருந்து. Yes. பாருங்க நம்ம வியூவர்ஸ் ஆமா, சில பேர் யோசிப்பாங்க அது ஏன் 2022. ஆமா, சில பேர் வந்து 2018 ஆரம்பிச்சிருக்கலாமே யோசிச்சிருக்கலாம்ல. அவரோட ஃபர்ஸ்ட் சென்டென்சிங் எப்போ நடந்துச்சோ அது அந்த ஐ மீன் ஃபெடரல் கோர்ட்லேருந்து அவர் ப்ரிசனுக்கு கொண்டு போன டேட் வந்து அப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீ அன்வார் ரீசெண்ட்லி few days ago சொன்னார், we also consider sumbangan dan khidmat beliau sebagai bekas Perdana Menteri dan juga dalam memelihara kesejahteraan negara. Itu juga diambil kira untuk mengawalkan permohonan pengampunan. And he took the responsibility actually as a Prime Minister. He said, yes, we allowed that. Although earlier you said that you should wait at least 1/3 or 3 years. But then the way Datuk Seri Anwar said, we allowed earlier because we looked at him as an ex-Prime Minister. And throughout his period as a Prime Minister, we have seen a lot of achievement. The contribution, Hidmat, for the Indian himself. He was the first Prime Minister actually to have a special unit for Indian under his directive in Prime Minister's office. அவர் சும்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாது, சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு மறுக்க முடியாத கான்ட்ரிபியூஷன் வந்து டாக்டர் ஸ்ரீ நஜீப் செஞ்சிருக்காரு. We cannot deny that lah. But if you are asking me, Prof, whether அது வந்து ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதான்ட்டு, I must answer this first or tell this first. Pardons Board and Agong actually they are not obliged to give reasons. அவங்க வந்து ஓகே இந்த 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி தண்டனையை குறைச்சிருக்கோம், ஏன் இதை செஞ்சோம் அப்படின்ட்டு they are not obliged to give any reason. அது வந்து சட்டத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு. ஆனால் சில பேர் கேட்குறாங்க நீங்கள் காரணத்தை சொல்லணும், இல்லை அது வந்து உனக்கு moral obligation நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு. Strictly speaking or legally speaking, no. They can say this is our discretion. Maybe இது because high profile கேஸ்னால எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்களா, ஏன் நாஜிப் போட்டீங்க? ஓகே, மக்கள் கேட்குறது வந்து
அப்படி அரசாங்கமோ இல்லை பாடன்ஸ் போர்ட் மெம்பர்ஸோ அவங்க வில்லிங்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா தே கேன் டூ ஸோ. But it's voluntarily given. But I would say since it's a public interest case, people are concerned. Okay, why out of the norms such pardon been given or such reduction in sentence been given? Maybe I also will share the opinion that pardons board members should at least give some explanation. ஏன் அப்படி? ஒரு ட்ரக் கேஸில் போயிட்டு 39B போயிட்டு அவன் வந்து வாழ்க்கை போகிறது தூக்கில் போகிறான், அவனுக்கு பாடன் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக ஆகிறான். ஆனால் யாரும் அவனுக்கு கேள்வி கேட்கல ஏன் வந்து விட்டீங்க அப்படின்னு. ஏன் நாஜிப்புக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்? ஏன்னா டத்தோ இந்த நஜீபோட டத்து ஸ்ரீ நஜீபோட கேஸ் நம்ம பார்த்தோன்னா இட் இஸ் நாட் ஒன்லி confined to or individual character, it has affected nation. It has affected Malaysia's interests throughout the world, and everybody will have question why difference in position been taken when it comes to pardon. So to at least give some or shed some light to that kind of confusion or question marks, some explanation would be better. Anyway, having said that, this is purely voluntary. If they wish to do so, they can do so. இல்லை அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் எனக்கு அதுக்கும் சம்மதம்ன்றாரு, அவர் எனக்கு அதுக்கும் சம்மதம், எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணாங்கன்றாங்க. ஸோ யாரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்களே. நான் தான் இதை செஞ்ச தைரியமாக வந்து ஓகே நான் தான் வந்து டத்து ஸ்ரீ நஜீப்க்கு வந்து பாடன் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அது எல்லாமே வந்து இந்த மறுடனா மாதிரி பந்து தட்டி விட்டுட்டு அங்கே தட்டி விட்டு போகிற மாதிரி. ஸோ அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு தெளிவான விளக்கம் வந்து ஐ டோன்ட் திங்க் so we can get. I also don't think so that you will get any. Nobody will take the responsibility to explain to anyone. But back to the thing, Datuk Seri Najib ஓட contribution, அவர் வந்து எல்லாமே இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா எல்லாமே அந்த 1MDB அந்த SRC கேஸு காசு எடுத்துட்டாங்கன்னு. ஆனால் நான் வந்து அவர் டைமில் இளைஞர் பிரிவாக வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் நம்பிக்கை இருக்க நிறைய இந்தியர்கள், அவங்க நாட்டில் இருக்கிற 2 மில்லியன் இந்தியர்களும் அவங்களோட நன்மை நிறைய அனுபவிச்சாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஒரு இந்தியன் கேபினெட் கமிட்டி போட்டார். போட்டு இந்தியர்களோட பிரச்சனைகள்லாம் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி ஸ்ட்ரக்சரலாக வந்து பிளான் பண்ணி சால்வ் பண்ணணும். மலேசியன் ப்ளூ பிரிண்ட் அது முடிஞ்சு நாட்டில் வந்து மொத கஸ்டம் டிஜியை ஒரு இந்தியரை போட்டார். டாக்டர் சரி சுப்பிரமணியம் சொல்லிட்டு. ஏன்னா அது போடும்போது எனக்கு தெரியும் அவர் எதிர்பார்த்து கொள்ள சவால்கள். ஏன்னா கஸ்டம் டிராஜு இருக்கிறனால மலாய்க்காரங்க தான் போடணும், இந்தியர்களை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ப்ரொட்டஸ்ட் கஸ்டாம்லேருந்து. ஸோ அது இன்றைக்கி எல்ஆர்டி எம்ஆர்டி பங்கராங் பினாங் செகண்ட் பிரிட்ஜ் அவரோட ப்ராஜெக்ட், பென் போனியோ அவரோட ப்ராஜெக்ட் இடையில கூட கிங் வந்து ஓப்பன்லி வந்து அந்த ஸ்பீச்சில் சொன்னார் தேங்க்ட் நஜீப். அப்புறம் வாட் எல்ஸ், ப்ரீமா ப்ராஜெக்ட், புருமான் ராயாட், கிளினிக் சத்து மலேசியா, ப்ரீம், ஸ்லீம், யூடிசி, ஆர்டிசி, ஒன் அசாம், ரஸக்கி, டானா முடாச்சார. இன்றைக்கி அதுக்கு ப்ரீம் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம், அவருக்கு பிறகு வந்த அரசாங்கம் எல்லாமே புதுசாக ஒன்றும் செய்யலை. அவர் செஞ்சதை வந்து அப்படியே பேரை மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ விச் இஸ் ஓகே, பிகாஸ் நல்ல பாலிசினா அவங்க ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை. பட் என்ன நான் சொல்கிறேன்னா, இந்தியர்கள் வந்து நிறையா நன்மை அடைஞ்சிருக்காங்க அவரால். அவங்க இந்தியர்களுக்கும் தெரியும். இப்போ நான் போராட்டம்லாம் ப்ராஃப் நாஜிப் மாதிரி வராதுங்க, அவர் நல்ல சமுதாயத்துக்கு செஞ்சார் அப்படின்னாங்க. 1 பில்லியன் நம்ம தமிழ் பள்ளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் பள்ளிக்கு எவ்ரி இயர் வந்து கிட்டத்தட்ட 100-200 மில்லியன் ஸ்கூல் மெயின்டெனன்ஸ்க்காக கொடுப்பாரு அந்த டைமில். அப்புறம் கிண்டா கார்டன் கட்டினார் ஸ்கூலில். அப்புறம் அவர் தான் பிரதமர் 7 புது ஸ்கூல் தமிழ் ஸ்கூல் லைசன்ஸ் கொடுத்தாரு, புது ஸ்கூல் கட்ட. ஸோ இந்த மாதிரி ஸ்பூமிக்கு 100 மில்லியன், அம்மனாசாம் மெட்ரிகுலேஷனுக்கு அவங்க தான் ஆள் 1005, 1008, தென் கடைசியாக 2200 வரைக்கும் இடம் கொடுத்தாரு. செடிக்கு கீழே ஃபார்ம் பண்ணி 100 மில்லியன் கிராண்ட் கொடுத்தாங்க. ஸ்பூமி 100 மில்லியன் கொடுத்தாங்க. இது வரைக்கும் ஸ்பூமி ஓடி இருக்குது. பட் அவருக்கு டைமில் 100 மில்லியன், இப்போ வந்து 30 மில்லியன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம இன்றைக்குமே அவரோட சேவையை வந்து
மறக்கக்கூடாது. நான் வந்து மறக்க மாட்டேன். ஏன்னா சமுதாயத்துக்கு அவர் நிறைய செஞ்சுருக்காரு. நம்ம சமுதாயம் நன்மை அடைஞ்சதே during that period we were struggling after Tun Mahathir in terms of policy, now all this like restriction, affirmative policy adun pottu he was the first prime minister who came and broke the whole thing. He said no, we have to take care of Indians, and he did it. Bukan sekadar cakap tapi அவர் செஞ்சார். ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்டி, இந்தியன் கேபினட் கமிட்டியை போட்டு சமான் பண்ணி எல்லா கேஸையும் கூப்பிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு அந்த டைமில் வேலை செய்யும் நமக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா யூ கேன் சி ரிசல்ட்ஸ். ஸோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். வெதர் அவர் வந்து பாடன் அவர் வெளியாகணுமோ வெளியாகலையோ வந்து அது வந்து சட்டம் முடிவு பண்ணுற ஒரு விஷயம். ஆல்வேஸ் பிலீவ் தட். பட் சேவைன்னு பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை பிரைம் மினிஸ்டரில். என்ன சொல்கிறீங்க Prof? Yeah, true. நீங்கள் பார்த்தீங்கன்னா a lot of achievement recognized by many people. Not only Malaysian Indian but also the nation as a whole. Yes, there are some loopholes, but then Indians பார்த்தீங்கன்னா as what Sivarraajh have said, that are the achievement. But yet, if you come back to this pardon, can he reapply based on whatever been given by the 16th Yang Pertuan Agong? Many also are expecting that he will reapply. Even I think Tan Sri Shafi said that they will reapply because they feel that he's not guilty. This is not about the judgment, but they want a fair trial. They are looking from legal perspective. So from your point of view, நீங்க நினைக்கிறீங்க whether he should reapply again immediately or what is your opinion? Apply பண்ணலாம். I mean pardon apply பண்ணலாமா? Can reapply. ஏன்னா pardon வந்து Dato and Prof and audience அப்படி நம்ம பார்த்தோம்னா pardon is actually is not a determination of law ன்னு சொல்லலாம். It's not a legal process where like courts, what happened in courts, or it's not like an appeal process. Pardon வந்து அப்படி இல்லை. It's actually to quote Prof Shah's words, an exercise of mercy. It's an exercise of mercy. ஸோ நீங்கள் சொன்ன கான்ட்ரிபியூஷன்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்தியன்ஸுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு. அது வந்து இந்தியன்ஸுக்கு எல்லா ரேஸுக்கும் நம்ம பார்த்தோன்னா ஈவன் ஃபார் பூமி புத்ராஸ், சைனீஸ் எல்லாத்துக்கும் அவரோட சேவை சரியாக செஞ்சுருப்பார். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ஃபேக்டர் இன் கன்சிடரிங் வெதர் த மர்சி ஷுட் பி எக்ஸசைஸ்ட். இட்ஸ் a huge factor in fact. And coming back to this whether Datuk Seri Najib can apply for pardon again, நம்ம பார்த்தோன்னா the federal court decisionல they will maintain the Court of Appeals decision and the High Court's decision. But then Datuk Seri Najib will apply to review the decision. Semakan can still review, after federal court you can do a review. But threshold is very high. You will be lucky to get through lah. But even then Datuk Seri Najib case பார்த்தோன்னா number 4-1 the decision will be 4-1. 4 judge will maintain the federal court's findings. 1 judge will be dissenting. Abdul Rahman Selbi, I think from East Malaysia, he will be dissenting. He will say that yes, there's some level or some element of unfairness here. So other pouchittu தான் நம்ம the defense lawyer for Datuk Seri Najib will apply for this pardon. So basically the reason is I didn't get a fair trial in court. And the reason pouchi together with the contributions he has done all this while, இன்னொரு pardon போட வாய்ப்பு இருக்கு for free pardon. And if that is successful, it's a clean slate for Datuk Seri Najib. It will be a clean slate for Datuk Seri Najib and he can be back in action. பிரதமர் ஆயிடுவார் திருப்பிட்டு. அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. Right. It's very interesting. If full pardon, he can contest anytime. You don't need to wait for 5 years if you get the election act. But then நீங்க பார்த்தீங்கன்னா throughout that period some people also said வேற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, ஏன் ஹவுஸ் அரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னு இருக்கா மலேசியாவில்? மலேசியாவில் வந்து ஆஃப்டர் ரீசென்ட்லி நம்ம அமெண்ட் பண்ண we have a regulation for not to say house arrest, parole, provision for parole. அதுவும் இருக்குது.
பரோல் வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க பட் அண்டர் மானிட்டரிங்ல ரைட் they will monitor him device and everything la house arrest is different right that means he cannot go out there's other regulations also இருக்கா அது நம்ம சட்டத்தில் இருக்காது house arrest இருக்கு என்ன அதுக்கு கிரைட்டீரியா என்ன இப்படி அது வந்து different type of offense la not to do with this kind of money related or commercial crime or breach of trust offense for that they won't apply for that right these are all purely I would say commercial offense. So they will see the gravity of the offense, and the only thing was available to be ordered against Datuk Seri Najib was prison or fine. Adanala da he got this number of prison years and fine. Parole, do you think? Parole வந்து after serving some years or some months of sentence, அப்படி அதை apply பண்றதுனா he can apply, but then again it has to. I don't think so. The defense team is going to do that lah, because I think pardon is more favorable. Better than parole. Parole, yes. Because parole, you are saying that you have committed some kind of offense lah. Yes, yes. If you have to admit and all that, but he is found guilty of this offense and the number of charges against him. So I think what Datuk Seri Najib or the best interest which serves Datuk Seri Najib will be full pardon or free pardon. Full pardon, yeah. So house arrest வந்து ஆனா ஆப்ஷன் இருக்கு போலாம் very limited lah Siva. Very limited அது. ஓகே அப்போ ரீசன்ட்லி நான் படித்தேன் ப்ரிசன் ஆக்ட் பற்றி ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஐ திங்க் நேற்று படித்த ஒரு இது ப்ரிசன் ஆக்டில் வந்து நாஜிப் வந்து வெள்ளனை வெளியாக்கிடலான்னு. Okay, the debate in that is like what I say, pursuant to prison regulation, the 1/3 remission. What right. Some legal minds out there may debate is, okay, இவருக்கு வந்து 2028 வரைக்கும் sentence இப்போ அதுலேயும் we can get another 1/3 remission pursuant to prison regulation. அப்படி கிடச்சுன்னா he can come out even earlier அப்படின்ட்டு ஒரு வியூ இருக்குது. பட் தென் அகேன் இஃப் we really analyze the clear wordings of the prison regulation, அதில் வந்து subject to order made by the pardons board and the ruler அப்படின்னு வரும். Since it said there's a proviso there, so அது இருக்கிற வாசி since pardons board already set the date, you must follow the date. If they don't follow, it's like you are not abiding by the pardons board order or the ruler's order அப்படின்ட்டு வந்துடும். அது வந்து நம்ம எக்ஸ் ஜட்ஜ் ஹமீத் சுல்தான் அபு பேக்கர் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா allowed for release for any prisoner on license but subject to regulation made by minister. So minister decide பண்ணலாம் அது according to இவரோட சொல்கிறேன் நிறைய பேர் அவங்களோட conflicting views on that. So yeah, இல்லை இதில் பார்த்தீங்கன்னா I think before அந்த pardon-ஓட statement came out, one of the judge I think made a statement saying that by September Najib can also be freed. He said I think based on the current case OD இருக்குல்ல, based on that if there's no papers brought by I don't know whether AGC or the prosecutors, that he should be freed. One of the judges சொல்லியிருந்தார். That's also possible, is it? When you say September, September which year? This year. September this year, before the pardon issue came about, is yeah. Well, அவரோட எந்த கான்டெக்ட்ல அந்த மாதிரி சொன்னாருன்ட்டு I'm not very sure, but if you look at அவரோட sentencing timeலேருந்து பார்த்தோன்னா, or at least the decision of the federal courtலேருந்து நம்ம பார்த்தோன்னா 2022 to I would say impossible, Prof. Cannot. No. Even you follow the 1/3 remission also impossible, quite impossible. But then the current king can always use his absolute power. If that sense, and நம்ம சொன்னல commutation. If commutation and the reduction is up to that extent, yes, possible. இப்போ இந்த கிங் வந்து அவர் ஓகே 2 வருஷம் 3 வருஷம் குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்யலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இவரும் ஃபுல் இப்படி இவருக்கும் இந்த புது ரூல் அகுவுக்கும் ஃப்ரீ பாடன் கொடுக்க தயக்கமாக இருந்துச்சுன்னா he only wants to give reduction, commit பண்ணலாம். ஓகே. Because we also have to look from
Datuk Seri Najib's perspective, the family. Yes. Beside legal, beside the masses, the response, I'm also looking from the family's perspective. Because in Patingna, I think the Dato also came out. Man, they are disappointed with whatever verdict given by the board, and they felt that hope were given, and at the end it was not according to what they want. So I think from whoever family, not only looking at Datuk Seri Najib's family, if our family is involved, we also will be we want to see some action taken accordingly, and we are not questioning the prerogative of the ruler, the Yang Tuan Agung's office or palace, but we are looking from various perspectives, legally, politically, from the society. All that I think comes into picture together. ஏன்னா நஜீப் வந்து டாக்டர் ஸ்ரீ நஜீப் வந்து அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து ஐ ஸ்டில் பிலீவ் த 2-3 அவென்யூ இருக்குது அவர் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு டு ட்ரை இன்னும் 3 கேஸ் வேறு ஓடிக்கிட்டு இருக்குதோ 3 கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, உங்கள் பார்வையில் லாயர்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி பார்வையில் நஜீப்போட கேஸ் வந்து உண்மையில் பொலிட்டிக்கல் ப்ராசிக்யூஷனா இல்லை உண்மையில் வந்து அவர் எடுத்துட்டாரு, திருடிட்டார் இந்த காசு, இந்த 1MDB இஷ்யூ இதெல்லாம் இதனால் வந்து வெளிப்பட்டாரா இல்லை பொலிட்டிக்கலாக? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சு வெளியே நிறையா பேர் இந்த மாதிரி இருக்காங்க, காசை திருடினவங்களாம் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் இவரை மட்டும் அதை வந்து அந்த மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் போடுறது வந்து பொலிட்டிக்கல் தேடி செய்ததா இல்லை உண்மையில் அவர் வந்து யூ திங்க் ஐ மீன் லைக் அவங்க டிசர்வான அந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன் அவங்ககிட்ட, பட் சரியா இது ஒரு சார்ஜ் பண்ணது? வெல் மை ஆன்சர் ஆல்சோ வில் பி லீகலி இல்லாடத்தோ. நீங்கள் லாயர்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டின்னு கேட்ட வாசி நானும் ஒரு லீகல் ஆன்சர் தான் சொல்ல முடியும். 10 wrongs won't make one right. நிறைய பேர் வெளியே அது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஆள் பிடிப்பட்டா தப்பு தான். ஸோ அது மாதிரி இவர் கேஸ் டாக்டர் ஸ்ரீ நஜீபோட கேஸ் நம்ம பார்த்தோன்னா the evidence as to support the charge is there. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அந்த ஒஃபென்ஸும் நம்ம ஸ்டேட்யூட் புக்ஸில் இருக்குது. இட் இஸ் an offense to do as such, misappropriation of funds, money laundering and all that. So the evidence was there, so the charge was justified, legally speaking. Whether the zealous action taken by the prosecution or the government to bring upon Datuk Seri Najib this charge is politically motivated or not, that is for the political experts to answer. Well then, wasn't the judgment done in a hurry, from legal perspective? Political expert na ivaga da illa legally pathina was it done with the immediate action would want to put him behind the bar? If you compare to other cases where some rooms were given, because at the end in Patingna, throughout the few hours before the judgment given, he was seeking, give me another 1 or 2 days. Do you think whether rush பண்ணிட்டாரு, whether there was a it is a normal thing, I mean like நடக்கும் அந்த மாதிரி அப்படினு? If I may answer that question, Dato and Prof. First, நம்மளோட adversarial system, நம்மளோட criminal justice system பார்த்தோன்னா, in the past, yes, before 2000 நம்ம பார்த்தோன்னா there are cases which will be in court for 10 years. In the court of first instance 10 years, more than 10 yearsலாம் இருக்கும். Then நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் நம்மளோட justice system. துன் ஜக்கி இருக்கும்போது he brought lot of changes upon the justice system where ஃபாஸ்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. கேசஸ்லாம் 1 வருஷத்தில் இல்லை 2 வருஷத்தில் முடிச்சாகணும்னு அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஷுடன் பி பேக் லாக் இருக்கணும், அந்த பாலிசி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் Datuk Seri Najib கேஸை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா யூ வில் பி அமேஸ்ட் த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப்டர் அப்ளிகேஷன்ஸ் டு டிஸ்குவாலிஃபை ஜட்ஜ், டு அட்யூஸ் ஃபர்தர் எவிடன்ஸ், டு adjourn the matter and then to stay the matter pending appeal. அந்த மாதிரி applications after applications. ஸோ அவருக்கு வந்து போதுமான டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ வுட் சே இட்ஸ் நாட் வெரி கரெக்ட். அப்படி நம்ம ஃபெடரல் கோர்ட் லெவல்லையும் பார்த்தோன்னா அவரோட கேஸ் நடக்கும்போது லாயர் மாற்றிடுவார். ஒரு டீச்சர் மாற்றினாரு இல்லையா?
first he was having the same legal team. Federal courtல he will change the legal team. இஷாம் போத்தே வந்தார். எஸ், அவரோட டீம் வருவாங்க. அவரோட டீம் வந்தோடனே அவருக்கு ப்ரிப்பரேஷன் செய்யணுன்ட்டு எஜென்மெண்ட் கேட்பார். ஆமாம். பட் இது வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு லாயரை மாற்றணுன்னா கேஸ் அவங்க முன்னைக்கூட்டே சொல்லிட்டாங்க, இதில் நம்ம எஜென்மெண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அவர் அந்த சேஞ்ச் செஞ்சு எஜென்மெண்ட் கேட்குறத காரணம் வந்து ஒரு டிலே ரீசன் மாதிரி பார்த்துட்டாங்க. ஆனால் அவன் நினச்சா கொடுக்கலாம். பிகாஸ் ஒரு புது லாயர் எடுத்தா அஃப்கோர்ஸ் அந்த அந்த கேஸோட கேஸை படிக்கணும் அவங்க. பட் நார்மல் ப்ராக்டிஸில் ஐ திங்க் தே வில் அலோவ்ல, தே வில் கிவ், தே கிராண்ட் சம் டைம். எஸ், கொடுக்கலாம். பட் அவங்க கேஸில் அது கொடுக்க முடியாதுட்டாங்க. இவங்க கேஸில் கொடுக்கல. ஏன்னா 2 ரீசன். ஒன்று, கிளையனுக்கு வந்து அந்த ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லாயர் ஏன்னா அவங்க முன்னுக்கூட்டி அந்த வார்னிங் கொடுத்துட்டாங்க, கேஸ் வில் கண்டினியூ. ஸோ ஸ்டில் அவரோட லீகல் டீம் அவர் சேஞ்ச் பண்ணுறதுன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகே த லாயர் மஸ்ட் பி ரெடி டு கோ ஆன்ல. அண்ட் செகண்ட் திங், அந்த த லாயர் ஹூ டுக் த கேஸ் அவருக்கும் அந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து லீகல் ப்ரொஃபஷன் ஆக்ட்லேயே இருக்குது. when a lawyer takes a case, he must take it with the intention and he must be ready to go on. If he is not ready, அந்த கேஸ் எடுக்கக்கூடாது. இது வந்து லாயர்ஸ் மேலேயும் அந்த மேலேயும் அந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ court took into account these 2 factors. Look, client, I already given you the relevant directions and a lawyer, you know your role, so I want to continue. And furthermore, இது வந்து ஒரு நான் சொல்ல தேவையில்ல, not a simple public interest litigation, a enormous public interest litigation case அப்படின்னு சொல்லலாம் இதை. Not only locally, nationally and internationally. ஸோ அதனால் they wanted to continue with the matter. That's the reason lah. ஆனால் சாதாரண ஒரு 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 தப்பு பண்ணணுங்க, கோர்ட்டுக்கு போய் 10 வருஷம் கேஸ், 4-5 வருஷம் கேஸ் டிலே பண்ணுறாங்க. ஓகே, அவனுக்கு கிடைக்கிற அந்த ப்ரிவிலேஜ் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபார்மர் பிரதமர் அண்ட் இஸ் ட்ரைங் டு ப்ரூஃப் தட் நான் செய்யலை, எனக்கு டைம் கொடுங்க, நான் ப்ரூஃப் பண்ணுறேன், எனக்கு எவிடன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியும் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? இது நான் கேட்கல, மக்கள் கேட்குற கேள்வி. ஐ மீன் சில இடத்துல இப்போ நான் போகும்போது கேட்பாங்க, ஏன் அவருக்கு அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கல அவருக்கு? ஆஸ் இஃப் நீ வந்து வேறு ஜஸ்ட் புஷிங் ஹிம் டு த கார்னர் அண்ட் அன்டில் ஹி ஹேஸ் நோ சாய்ஸ். அந்த மாதிரி ஒரு இப்போ வெளியே பார்வையில் அப்படி இருக்குது. ஐம் நாட் கொஸ்டினிங் அபவுட் தட் அந்த ஜட்ஜோட டிசிஷன் whatever, பட் ஐம் ஜஸ்ட் சாதாரண மனிதராக பார்க்கும்போது ஒரு ஒரு கொலை கேஸோ ஒரு ட்ரக் கேஸ்லையோ மாட்டினவன் அவங்களே வந்து இந்த ப்ராசஸ் தாண்டி வரும்போது டைம் இருக்குது அவங்களுக்கு. 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் கேஸே ஓடாமல் 10 வருஷம் ஜெயிலில் இருந்து இருக்காங்க. ஆனால் இவரோட கேஸையாக வந்து இந்த ஒரே ஒரு 2 சின்ன எக்ஸ்டென்ஷன் கேட்குறதுக்கு கொடுக்காம போயிட்டாங்க. கொடுத்துருக்கலாமே, மேபி கொடுத்துருந்தா மேபி வந்து அந்த எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணி இஷாம் போத்தே would have done something and have what you call submitted an evidence or whatever, maybe நஜீப் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. I'm just saying. அது வந்து எஸ் ஒரு லேமேனோட வியூ, பப்ளிக்கோட வியூ அப்படின்னு சொல்லலாண்டதோ. பட் ஃப்ரம் த கோர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, every application which Datuk Seri Najib made was given a chance to be heard for adducing further evidence, to disqualify judge, to disqualify prosecution team, to consider new evidence. அவர் ஃபைல் பண்ண applications after application எல்லாத்தையும் court took time to hear. Oh, you cannot file. Even in fact at one time he applied to appoint Queen's Counsel. ஆமாம், குயின்ஸ் கவுன்சில். ஏன் அதை விடல அவங்க? We have enough expertise locally. But isn't it your right no, to... it's not. Oh. It's not your right. You can appoint lawyers, advocate and solicitors in this country nationally. But if you want to seek foreign expertise, you must prove that locally நம்மளுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் இல்லை அப்படின்னு. The bar council also objected. ஏன்னா ஃபாரின் லாயர்ஸ் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து முடியாது unless it's really required for national interest or something. So even that was heard. So from the court's perspective, ample opportunity has been given to Datuk Seri Najib to present his case. So last minute you come and see, a legal team has been changed and you ask adjournment because despite the directions given earlier that everybody and everything must proceed, the court didn't accept that. கடவுளுக்கு தான் தெரியும். But at the end, do you think that he should reapply? Yes, இந்த pardon பற்றி நம்ம பேசணுன்னா whether right or wrong, I think the legal team is waiting for the right time.
Once the new Agong has settled down with all the affairs he need to manage, they will apply again. And I think, it is reasonable to expect that Datuk Seri Najib have an avenue to apply again. Let's say the viewers, maybe close friends to the family, they see you as a prominent lawyer, they want to engage you. Would you defend him? Datuk Seri Najib? Why not? As a lawyer, as a professional lawyer, I will defend if there's a case. Right. ஆனால் ஒன்ட்டு ஒரு கேள்வி இருக்குங்க. என்னன்னா டத்து ஸ்ரீ நாஜிப் கேஸில் மாட்டிட்டாங்கன்னா எல்லாம் சொல்கிறது வந்து அவங்க அக்கௌண்ட்டில் காசு பூந்தனால தான் மாட்டினார், இல்லைனா மாட்ட மாட்டார் அப்படின்னு. Is it that's the only reason why he lost the case? No, there's ample evidence. Directions were given to the bank. இப்போ நம்ம கமெண்ட் பண்ணோன்னா I think we will take more than an hour to see or assess the reasons why the court found him guilty. காசு பூந்தது ஒரு காரணம், and there was beyond reasonable doubt evidence to put in legal term. இப்போ அதை தான் அவர் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அது அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறது மெயின். இப்போ லைக் வாட் ஐ சேட், pardon is not an appeal, so he is not challenging the legal finding. It's an exercise of mercy. அவரோட இல்லை pardon இல்லை, அது அவங்க சொன்னாங்கல்ல. It's not totally challenging. So what does he mean by he needs a fair trial? Okay. அது வந்து one of the grounds that Datuk Seri Najib's team of lawyers will be advancing to the pardons board, which they can consider as part of their duty to exercise mercy. But then the key individually இன்னும் வரலையே நாட்டுக்கு. ஆமாம், அதான். He comes back. Will that solve all the puzzles? இந்த லேமேன் பாஷையில் பேசுனா திருடனே இல்லாமல் எப்படி அது? Because this is not a case of conspiracy or what. It's case of I would say to use loose commercial crime loosely, money laundering and breach of trust and the case. So as long as you dealt with money in a way that you should not have, you are guilty. அந்த மாதிரி இப்போ ஜோலோ இல்லாமையே ஆல்தோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் அவன் தான் காசு எடுத்தான்னு தெரிஞ்சோம், ஸ்டில் வந்து அவன் தேவையில்லை. எஸ், அவர் தேவையில்லை. இவரோட சரி, திடீர்னு அவர் வந்துட்டார், கொண்டு வந்துட்டாங்க, பிடிச்சி வந்துட்டாங்க. அப்படின்னா அப்படி டாக்டர் ஸ்ரீ நாஜிப்புக்கு பாசிட்டிவாக இருக்குமா? அப்படி அவரை பிடிச்சி அவர் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா அவருக்கு வேண்டிய சார்ஜ் வந்து இஸ் வெயிட்டிங் ஃபார் அது அவருக்கு தனியாக இருக்குது. டத்து ஸ்ரீ நடந்தது வந்து ஒன்றும் மாறாது. Although let's say the நடந்த கேஸுக்கு the lawyers can prove that இவங்க தான் the main actor in the whole conspiracy of he plotted the entire thing, right? From your view lah. Because அவரோட the full process of trial, appeal, and further appeal and review has been exhausted. So because the whole entire process has been exhausted, if the person responsible is being brought to justice and he's found guilty, it will be on a totally different paradigm. Datuk Seri Najib ஓட offense வந்து ரீட்ரை பண்ண மாட்டாங்க அவர் கேஸில். அவர் கேஸில் அவர் கேஸ் தான் நடக்கும். ரைட். ஓகே, ஒரு நல்ல டிஸ்கஷன் ப்ராஃப். வெரி குட். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு அளவு கேட்குறவங்களுக்கு வந்து தெரியும் டத்து ஸ்ரீ நாஜிப்போட கேஸ் வந்து இந்த பாடன் வந்து என்னத்தில் நடந்துச்சு, உண்மையில் அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா அப்ளை பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச சில தமிழ் ஃபேமிலி வந்து அவருக்காக சாமிலாம் கும்பிட்டாங்க, பாடன் கிடைக்கணும்னு. இங்கேருந்து இல்லை, இங்கேயோ ஒரு கம்பத்தில் உள்ளவங்க, கிடால் உள்ளவங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட அந்த இம்பேக்ட் வந்து மக்கள் எஸ்பெஷலி இந்தியன்ஸ்லாம் ஏன்னா ஸோ நாமஸ் லைக் அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு லீடர்ஷிப் அவரோட மறுக்க முடியாத. ஏன்னா நம்மளாம் வந்து நாட்டில் வந்து அப்படியே ஓடி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தூண் சாமிகள் வந்து ஸ்ட்ரைட் அ லாட், பட் என்றைக்குமே ஒரு நாட்டில் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டைரெக்ஷனில் போகுமா வேணாமான்னு செய்கிறதுக்கு. நீங்கள் பாருங்கள், பட் நாஜிப் வந்து அந்த ஸ்டெப்பை தைரியமாக போல்டாக எடுத்து சமுதாயத்துக்கு செய்யணும், இந்திய சமுதாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு எல்லாம் பிரதமரும் வந்து அது வந்து அப்படியே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, யாரும் செஞ்சது பாடில்லை.
செய்யவும் மாட்டுறாங்க, அந்த கமிட்மெண்ட்டே கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ பாருங்கள் அந்த மெட்ரிகுலேஷன் 2500 பேர் கொடுன்னு சொல்கிறோம், இது வரைக்கும் யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் அந்த 1000 பேர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நான் நினைக்கிற போகிற போக்கு பார்த்து அந்த 1000 பேர் கூட இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கமிட்மெண்ட் வந்து Datuk Seri Najib காமிச்சார். ஸோ பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் ஆல்சோ ப்ராஃப் டெய்லி பிகாஸ் அதை பார்க்குறாரு, நீங்களாம் பார்ப்பீங்க, நம்மளாம் பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அவர் இருக்கும்போது. பட் ஒரு வருத்தமான விஷயம் தான், ஏன்னா அவர் போய் இந்த மாதிரி ஒரு இக்கட்டையான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அவர் வந்து இப்படி இந்த மாதிரி ஜெயில் பீயிங் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் யூ ஹேவ் டு spare your life 12 years in prison is not an easy thing for him, you know. And somehow அவரோட ஸ்டேட்டஸ் பற்றி அவர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வீட்டில் போயிட்டு அவர் கூட டீ குடிச்சிருக்கும்போது ப்ராஃப் ப்ரானே வந்து ஃபோக் ஆன் ஸ்பூனில் சாப்பிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த அந்த மனிதரை வந்து இன்றைக்கி இப்படி ஜெயிலில் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ என்னையாவும் அது வந்து யார் யாருக்கு என்னென்ன அந்த டைமில் செய்யணுமோ அதான். பட் இட்ஸ் ஆல்சோ ரிமைண்டர் ஃபார் ஆல் த பொலிட்டிஷியன், ஆல்சோ ஆல் த லீடர்ஸ். பதவியில் இருக்கும் போது அளவுக்கு மீறி யாரையும் பார்க்கல, என்னது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், தப்பிச்சிருவோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மலேசியாவில் நடந்தது ஃபார்மர் ஒரு பிரைம் மினிஸ்டரே நஜீப்பை தூக்கி உள்ளுக்கு வச்சு அவர் தண்டனை அனுபவிக்க சொன்னது குட் பி எனி ஒன். ஸோ நீங்கள் பதவியில் இருக்கும்போது மேக் ஷுர் நீங்கள் வந்து உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்கோர்ஸ் இன்டெகிரிட்டி ஏன்னோ மஸ்ட் பி அக்கௌண்டபிள், க்ளீனாக இருக்கணும். சமுதாயத்துக்கு போகிற காசை போய் சமுதாயத்துக்கு போடுற காசை போய் நீங்கள் போய் அதை கூட எடுக்கக்கூடாது, இன்னொன்று சொன்னால் திருடக்கூடாது. மக்களோட காசு மக்களுக்கு போகணும். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் இந்த இந்த Datuk Seri Najib கதையில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வந்து அது எல்லா தலைவர்களும் பயந்து நடந்து வாழ்க்கையை ஓட்டணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல சேயிங் Dato அண்ட் Prof. இது நான் ஒரு பாட்டில் எடுத்தேன். இதை ஜனங்க பார்க்கணுன்னு மேலே ஏறக்கூடாது, ஜனங்களையும் பார்த்துக்கணும்னு மேலே ஏறணும். ரைட் ரைட் ரைட். நீங்களும் அரசியல் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இல்லை இது ஒரு கட்சியான ஃப்ரேஸு, ஷேர் பண்ணலான்ட்டு. இல்லை இப்போ ஜனங்களும் பார்க்கணும், அதே சமயம் ஜனங்கத்தையும் நம்ம பார்த்துக்கணும். பட் இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பதவி வந்தோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துடுறாங்க. ஆமாம், அவங்களோட சொந்த முன்னேற்றத்தை பார்க்க போகிறனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. ஸோ நான் சொன்ன மாதிரி பதவியில் இருக்கும்போது மக்கள் காசை போய் மக்களுக்காக அலோகேட் பண்ணுற காசெல்லாம் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சரில் பேசிக்கலி. பட் சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ we have a prime minister who have served twice in prison and he came out and he became prime minister again. And don't be shocked if Datuk Seri Najib came out and become a prime minister again if everything falls into place. ஆனால் ப்ராஃப் அவர் திருப்பி மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆனால் பழைய நஜீப் மாதிரி இருப்பாரா? அது கொஸ்டின். அது ஒரு கேள்விக்குறி. பட் anyhow of course possibilities is there. Definitely possibilities there. And is actually ஒரு நல்ல லீடர். அவர் நல்ல லீடர்ஷிப், ஒரு அருவாளியான இன்டெலிஜென்டான ஒரு. அண்ட் அந்த டைமில் பாருங்கள் அந்த NKRA செஞ்சாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சாங்க, பொம்பாண்டு கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. என்றைக்குமே ஒன் மேன் ஷோவாக ஓடும் நாடு. தூண் மாதிரி முடிவு பண்ணுவார், அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம், யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். அன்றைக்கி தூண் மாதிரி ஒன்று சொல்கிறாரு, நான் 22 வருஷம் இருந்த மக்கள் என்னை பிடிக்கலாம் தூக்கி போட்டிருப்பாங்களே. அவர் மறந்துட்டார். அப்போ 22 வருஷம் சோஷியல் மீடியா இல்லை, இருந்துருந்துச்சுன்னா அவருக்கு பாத்ரூம் கூட போக முடியாத நிலைமையாக இருக்கும், படம் பிடிச்சி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இட்ஸ் ராங் டு கம்பேர் அந்த டைமில் என்ன ஆகும். பட் இட்ஸ் ஓகே. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். என்ன இருந்தாலும் நாடு நல்லா இருக்கணும், நாடு சிறப்பாக வளர்ந்து வரணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம இந்தியர்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கணும், முன்னேறணும், நல்ல ஒரு சமுதாயமாக வரணும். அதுக்கு நம்ம நல்ல ஒரு தலைவராக வரணும், நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். லீடர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அவர் கம்யூனிட்டி இப்போ இருக்கிறது லீடர்ஷிப் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த லீடர்ஷிப் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஐ பிலீவ் அதை ப்ரொவைட் பண்ணணுமா இந்த சமுதாயத்தை ஒரு அளவு கொண்டு போக முடியும் நம்பிக்கை இருக்குது. Prof, என்ன சொல்ல போறீங்களா? Okay, thank you so much. Thank you, Dato. Thank you so much. I think you have clarified a lot of things to the viewers. Hopefully it clear the air. Hopefully viewers.
the people understand the current position, and let's see what happens. Yeah. Thanks, Leonard. Thanks for your time. நன்றி. மறுபடியும் சானாசினி பாட்காஸ்ட்லேருந்து நான் டாக்டர் சிவமுருகன் லேனட்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லைக் மறந்துடாதீங்க, ஷேர் மறந்துடாதீங்க, அண்ட் ப்ளீஸ் கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பட்டன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது எபிசோட் 14. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.